சில நேரத்தில் நாங்கள் யார் யாரையெல்லாம் ரியல் ஹீரோன்னு சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் உண்மையான ஹீரோ. சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட கஷ்டத்தை காட்டிக்கொள்வது கிடையாது. மகனுக்கு முன்னால, மகளுக்கு முன்னால, மனைவிக்கு முன்னால, பெற்றோர்களுக்கு முன்னால அவங்களோட கஷ்டத்தை காட்டிக்கொள்வது கிடையாது. அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். அவருக்கும் அந்த நிறுவனத்துடைய தலைவருக்கும் அவருக்கும் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிக்கும் இடையில் பல நேரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். சில தகப்பன்மார்களுக்கு அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க படுற பாடு, அவங்க படுற கஷ்டங்கள். ஆனா அவன கைகளை எடுத்து பார்த்தா, அவனோட கால்களை திறந்து பார்த்தா, அவங்க இருக்கக்கூடிய அந்த கவலைகளை கொஞ்சம் பேசி பார்த்தா, பிள்ளைகளுக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் ஆச்சரியமான. மகன் இருப்பார் டாக்டராக, மகன் இருப்பார் ஆலிமாக, மகன் இருப்பாரு முக்கியமான ஒரு பதவியில் இருப்பாரு. ஆனா அந்த முக்கியமான பதவிக்காக வேண்டி அந்த தகப்பன் பட்ட பாடுகள். அன்பார்ந்தவர்களே, சில நேரத்தில் சில சகோதரர்களுக்கு நாங்கள் ஏசி கொண்டிருப்போம், ஏன் இவ்வளவு காலமாக வீட்டுக்கு வராமல் இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, என்னுடைய மகளுக்காக வேண்டி, மகனுடைய திருமணத்துக்காக வேண்டி, மகனுடைய படிப்புக்காக வேண்டி, மகனுடைய ஓதலுக்காக வேண்டி நான் இருக்கிறேன். என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் தான் உண்மையான மதிக்கப்படக்கூடியவர்கள், உண்மையான ஹீரோ. அதனால தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், குடும்பத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் தியாகம் செய்கிறாரா, சம்பாதிக்கிறாரா, கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யற போலண்டே உதாரணம் சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எங்களோட குடும்பத்துக்காக வேண்டி இருந்தால், உண்மையாக இருந்தால், ஹலாலாக இருந்தால், நாங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் முதலாளி, நான் தொழிலாளி, நான் மேலுள்ளவன் கீழுள்ளவன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பார்க்கிறது நியத். எங்கட நான் ஒரு நிறுவனத்துடைய ஒரு கடையுடைய தலைவனாக முதலாளியாக இருந்தால் எங்களுக்கு கீழுள்ளவர்களோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ள முடியும்? வெறுமனே மே மாசத்துல மட்டும் இதை நாங்கள் பேசி கலையிறது கிடையாது. வெறுமனே ஒரு ஹுத்பா 2 ஹுத்பால மட்டும் பேசி கலையிறது கிடையாது. 365 நாட்களும் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேணும். எங்களோடு இருக்கக்கூடியவர்களோட நாங்கள் எப்படி நடக்க, ரசூலுல்லாஹ் வழிகாட்டல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? உலமாக்கள் சில வழிகாட்டல்களை சொல்லிருக்கிறாங்க. அதுல முதலாவது, என்னிடத்துல ஒரு தொழிலாளி இருக்கிறாரா, வசதி குறைவாக இருக்கும், சில நேரத்தில் அவருக்கு எடியூகேஷன்ல முன்னுக்கு இருக்க மாட்டார், மிச்சம் படிச்சிருக்க மாட்டார், ஒரு தூர இடத்தை சேர்ந்தவராக இருப்பார், கொஞ்சம் பலகீனமாக இருப்பார். ஆனா அவங்க எங்கட தொழிலாளி என்று வந்துட்டா கண்ணியமாக பார்க்க வேண்டும், கண்ணியமாக பார்க்க வேண்டும். நாங்க தான் சம்பளம் கொடுக்கிறோம், அவங்களோட குடும்பத்துக்கு எங்கட பணம் தான் போகுது, அவரோட பிள்ளைகளுக்கு எங்கட பணம் தான் போகுது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கும் உணர்வு இருக்கின்றது. அவர்கள் மிருகங்கள் கிடையாது, அவர்கள் மனிதர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்க வேண்டும். சில இடங்கள்ல சில நேரங்கள்ல தொழிலாளி வேலை செஞ்சு கொண்டிருப்பாரு, அவருடைய மகன் வந்திருப்பாரு, ஏதாவது சின்ன தவறு இருக்கும்,
குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. அதையும் கணக்கெடுக்காம, அதையும் பார்க்காம அந்த தொழிலாளிக்கு ஏசுறோம்னு சொன்னா 365 நாட்கள் சரியாக செஞ்சிருப்பாரு. ஒரே ஒரு நேரம் பிள்ளை வந்திருப்பாரு, பிள்ளையோடு இரக்கமாக பேச வேண்டும். மனைவி வந்திருப்பா, மனைவி கவனிக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு மணித்தியாலம், அரை மணித்தியாலம் கொஞ்சம் ஓஃப் எடுத்திருப்பாரு. அன்பார்ந்தவர்களே, அதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்னால அவர்களை ஏசி பேசிட்டோம்னு சொன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமானவர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட 10 வருஷம் இருந்திருக்கிறார். எங்களுக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ் 10 வருஷம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமத்தோடு இருந்திருக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, ஏண்ட ரசூலுல்லாஹோட 10 வருஷம் இருந்திருக்கிறேன். ஏண்ட ரசூலுல்லாஹுடைய முழு ஹிஸ்டரியிலையும் முழு வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. ஏண்ட ரசூலுல்லாஹ் எனக்கு ஏசினண்டு பார்க்க முடியாது, என்ன கடிஞ்சு கொண்டாங்கண்டு பார்க்க முடியாது. ஏன் இந்த வேலையை செய்யலன்னு கேட்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அன்பால ஹாதிம்களை வென்றாங்க, அன்பால ஹாதிம்களை வென்றிருக்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன, மிருதுவாக பேசுறது. நாங்க தலைவனாக இருக்கலாம், நாங்க பொஸ்ஸாக இருக்கலாம், எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, وَإِنَّمَا تُنْصَرُونَ وَتُرْزَقُونَ بِضُعَفَائِكُمْ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு உதவி கிடைக்குது யாருண்டா, உங்களோடு இருக்கக்கூடிய பலஹீனமானவர்கள் மூலமாக தான் கிடைக்குது. எங்கட கடையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சாதாரணமான மனிதர், தூர இடத்தை சேர்ந்து வந்திருக்கிறாரு, பெருசா படிச்சும் இல்லை, வேலை செய்யலண்டா, கொஞ்சம் முன்பின்னாயிட்டுன்னு சொன்னா நாங்க எடுப்புல அவருக்கு ஏசி அவர் உள்ளங்களை நோய் இருக்கிறத நாங்க தவிந்து கொள்ள வேண்டும். அதே போல மூணாவது ஒரு விஷயம், அவர் உணர்வுகள் இருக்கு. எங்களுக்கு கீழால வேலை செய்யறவங்க தான், ஆனா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, அவங்களுக்கும் திருமணம் வரலாம், அவங்களுடைய வீட்டிலையும் சாப்பாடு வரலாம். அன்பார்ந்தவர்களே, நாங்க எத்தனை விஷயங்களை செய்யறோம், நாங்க எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் எங்களோட வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களோட பொருளாதாரத்தை ஈட்டு தரக்கூடியவர்கள், எங்களை ஒரு பணக்காரனாகிறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவர்கள், எங்களோடு இருக்கக்கூடிய தொழிலாளிகள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். நோய் வந்துட்டா அந்த நோய் இருக்கின்றதே, அந்த நோய்க்கான தகுந்த லீவுகள் கொடுக்கப்பட வேண்டும். திருமணம் என்று சொல்றாங்களா, அதையும் நாங்கள் சரியான முறையில் அவருடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்காக வேண்டி சில விட்டு கொடுப்புகளை நாங்கள் சரியான முறை செய்கிறோம். 4வது விஷயம், தவறுகளை மன்னிக்கிறது. பல மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக வேலையாக இருக்கு, தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருப்பார். ஆனா சில நேரங்கள்ல ஏதாவது முன்பின் வந்துடும். எனவே அவருடைய தவறுகள் இருந்தால் அதையும் நாங்கள் மன்னித்து பழக வேண்டும். அடுத்தபடியாக எமது தொழிலாளிகள், அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அவர்கள் தூக்குவார்கள், இந்த கிலோ தான் தூக்குவார்கள், அவர்களுக்கு செய்ய முடியும், இதைத்தான் செய்ய முடியும். அந்த வேலைகளை மாத்திரம் கொடுப்பது, அதற்கு மேலாக அவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை இருக்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு மேல் வேலைகளை கொடுத்து அவர் உள்ளங்களை நோகடிக்காக இருப்பது. அதே போன்று நாங்கள் தொழுகைக்கு போவோம், நாங்கள் தொழுகைக்கு டைம் போவோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தொழுகை கடமையா, எங்களுடைய வேலையாட்களுக்கும் தொழு மக்களுக்கு தர்தீப் செய்து கொள்ளலாம். இமான் ஜமாத்துக்கு நாங்கள் போகிறது, எங்களை சில தொழிலாட்களை கூட்டிக் கொண்டு போகிறது, ஏனைய நேரங்களை மற்றவங்களை மாற்றி அனுப்புறது, இப்படியாக தர்தீப் செய்யக்கூடிய தேவையும் இருக்கின்றது. அதே போல சம்பளம் என்று கேட்குறாங்களா, தகுந்த சம்பளங்களை கொடுக்கும். குடும்பங்களில் ஏதாவது தேவை வந்துட்டா, அவங்க எங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள்,
எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். குடும்பங்களில் தேவை வந்துட்டா, நோய் வந்துட்டா, திருமணம் வந்துட்டா, அவர்களை மற்ற மக்கள்கிட்ட போய் கேட்கறத விட்டு என்னுடைய தொழிலாளி, என்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடிய, என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர், இவர்களை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஹாதிம்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால நான் இருந்ததுல மிகவும் சிறந்த ஒரு பஸ் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களோ அதே போல எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணியாட்கள், தொழிலாளிகள் எங்களுக்கு முன்னால மாத்திரம் அல்ல, நாங்கள் இல்லாத நேரத்தில் எங்கட பணியாளர்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய தலைவர், என்னுடைய பொஸ், என்னுடைய முதலாளி சிறந்த ஒரு நபர். தொழிலாளிகளுடைய கடமைகளையும் பேசுவாரு, வேலைகளையும் எடுப்பாரு, உரிமைகளையும் தருவாரு, உணர்வுகளையும் மதிப்பாரு என்று பேசக்கூடியவர்களாக எங்கட தொழிலாளிகள் உருவாக. அதே போன்று தொழிலாளிகளாகிய எம்முடைய கடமைகள் இருக்கின்றது, உரிமைகள் எவ்வாறு இருக்கின்றதோ கடமைகளும் இருக்கின்றது. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன். ஒரு வேலைக்கு போற நேரத்தில் நாங்க ஒரு சாதாரண ஒரு நபராக போறதை விட்டு மிகப்பெரிய ஒரு இபாதத்தை செய்ய போறேன். ஏன் குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பத்துடைய செலவீனங்களை பொறுப்பெடுப்பதற்காக வேண்டி நான் ஒரு சாதாரண ஒரு தொழிலை செய்கிறதாக இருந்தாலும், சாதாரண ஒரு சம்பளத்தில் இருப்பதாக இருந்தாலும் என்னுடைய நியத்துகளை நான் சீராக்கிக் கொள்வேன். இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது, என்னுடைய முதலாளி, என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமான் என்னை நம்பி தந்திருக்கிறார். அமானிதத்தை பேணல். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் கியாமத் நாளில் இந்த பொறுப்புகளை பற்றி பேச போறான். நாளை கியாமத் நாளில் அல் ஹாதிம் தொழிலாளிகள், ஹாதிம்கள் ராஇன் அன் மஸ்அலதி அன் சய்யிதி மாலிஹி. நாளை கியாமத் நாளில் அவருடைய சய்யிதுடைய பணத்தை பற்றி, பொருளை பற்றி நாளை கியாமத் நாளில் எங்களிடத்தில் அல்லாஹ் கேட்க போறான். நான் ஒரு தொழிலாளியாக இருக்கிறேனா, அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் எங்களுக்கு ஹலால் கிடையாது. என்னுடைய எஜமான் இல்லாத நேரத்தில், தலைவர் இல்லாத நேரத்தில் ஒரு ரூபாயாக இருக்கலாம், அது எங்களுக்கு ஹலால் கிடையாது. ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்றேன், என்னுடைய கடமைகள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது, அந்த கடமைகளுக்கு பொறுப்போக்காக இருந்தால் என்னுடைய சம்பளத்தில் எனக்கு எவ்வளவு ஹலால் என்று நான் பார்த்துக்கொள்ள. நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன், பொறுப்புகள் இருக்கின்றது, அமானிதங்களை சுமத்திருக்கிறார்கள், அமானிதங்களை சரியாமல் செய்யாமல், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் பூர்த்தியான சம்பளங்கள் எங்களுக்கு எடுக்க ஏழுமா ஏழாவது என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஹலாலாக கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான ஒரு தாபியை அவரை செய்து போட்டிருக்கிறார். ஒரு தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பழங்கள் பழத்தோட்டத்துக்கு போட்டு இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான பழங்களை ஒவ்வொரு நாளும் பறித்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக அந்த இடத்தில் ஹாதிமாக இருக்கிறார். பல வருடங்கள். ஒரு நாள் வந்து அந்த சையத் தலைவர் வந்து கேட்கிறாரு, ஒரு பழத்தை பறித்து தாருங்கள், சிறந்த பழத்தை, ருசியான பழத்தை பறித்து தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் பல பழங்களை பறித்து கொண்டு வருகிறார். ஆனால் ஒன்றுமே ருசி கிடையாது. அந்த சையத் கேட்கிறாரே, ஏனப்பா இவ்வளவு காலம் இருந்தீங்களே, பல வருடங்கள் இருந்தீங்களே, உங்களுக்கு ருசியான பழம் எது என்று தெரியாதா என்று கேட்ட நேரத்தில் அந்த அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சையதே, தலைவரே, நீங்க எனக்கு சொன்ன பணி என்ன தெரியுமா? இந்த பழங்களை பாதுகாக்கத்தான் சொன்னீங்க, எனக்கு ருசிக்க சொல்லல. பழங்களை பாதுகாக்க சொன்னீங்க, ருசிக்க சொல்லல. எனவே நாம் ஒரு தொழில்ல, ஒரு நிறுவனத்தில், ஒரு கடையில் தொழிலாளியாக இருக்கிறோம்னு சொன்னா ஒவ்வொரு ரூபாய்களும் கியாமத்து நாள்ல நாங்க கேட்கப்பட போகின்றோம். 8 மணிக்கு வர சொல்றாங்க,
8:30 வந்து 8 மணிண்டு நாங்க மார்க் பண்ணி சைன் பண்றோம்னு சொன்னா அந்த ஏடுகள் நாளை கியாமத் நாளில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். என்னுடைய தலைவனுக்குரிய ஹலாலை பேண வேண்டும். அதே போன்று இதாத் இருக்க வேண்டும். எனக்கு தலைவனாக இருக்கிறானா, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வாலிபனாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் குறைவனாக இருந்தாலும் சரி, எனக்கு தலைவராக இருந்தால் ஆனா அவர் செய்யக்கூடிய வேலைகளை நான் செய்ய வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வேலைகளை அது சரியாக இருந்தால், முறையாக இருந்தால், எனக்கு பணியாக பொறுப்பெடுக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை சரியாக செய்ய வேண்டும். இப்படியாக தொழிலாளிகளுக்கென்று உரிமைகளும் இருக்கின்றது. உரிமைகளையும் சரியாக நான் கொடுக்க வேண்டும். அதே போன்று தொழிலாளிகளுக்காக எங்களுக்கு கடமைகளும் இருக்கின்றது. அந்த கடமைகளில் நாங்கள் சரியாக செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வதற்கு இதுவே காரணமாக இருக்கும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா